ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அதாவது ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்களகரமான நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தன யோகத்தோடும் 90 சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாக உள்ள இந்த தமிழ் புத்தாண்டு மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய நல்லதொரு ஆண்டாக அமையப்போகுது. கடந்த காலங்களில் எடுத்தெறிஞ்சு பேசியவங்க முன்னாடி ஏற்றமான வாழ்வு அல்லது மாற்றமான வாழ்வுகளை வாழக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. கடந்த காலங்களில் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இன்றைய இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களை அந்த ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி முன்னுக்கு காட்டக்கூடிய, கடந்த காலங்களில் அலங்கோலப்படுத்தி பார்த்தவங்க அல்லது அலங்கோலமாக பேசினவங்க முன்னாடி மிகப்பெரிய அதிகாரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய, அலங்கோலப்படுத்தின அவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி சனி பகவான் தமிழ் புத்தாண்டு துவக்க நாளில் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால லட்சமாக, அதாவது 100 கணக்கில் சம்பாதிச்சவங்க ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய, ஆயிரக்கணக்கு வருமானங்களை பார்த்தவங்க லட்சக்கணக்கான வருமானங்களை பார்க்கக்கூடிய, லட்சக்கணக்கான வருமானங்களை பார்த்தவங்க கோடிக்கணக்கான வருமானங்களை பார்க்கக்கூடிய, கோடிக்கணக்கான வருமானங்களை பார்த்தவங்க பல கோடிக்கணக்கான வருமானங்களை பார்க்கக்கூடிய, பல கோடி வருமானங்களை பார்த்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, எந்த ஒரு விஷயத்திலும் அதிகாரமாகவே ஜெயித்து காட்டக்கூடிய, லகித்து போன வாழ்க்கையில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தமிழ் புத்தாண்டு உதயமாகி 60 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, 7ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஏமாற்றமே இல்லாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பெண்களுடைய யோசனைகளும் பெண்களுக்கான தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே இரும்பு சம்மந்தப்பட்டது, ஜல்லி, செங்கல், மணல், சிமெண்ட் சம்மந்தப்பட்டது அல்லது வீடு கட்டுமான பணிக்கு தேவையான பொதுவான டைல்ஸ் அல்லது மார்பிள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, நிரந்தரமான வருமானங்களுக்கான வழி வகைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகை வினாளிகையில் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத விட குதூகலமான சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாக நிறைய குடும்பங்களில் சம்பாத்தியம் அல்லது உத்தியோகம் அல்லது கல்வி அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். பொறி கடலை போல செதறி கிடக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. வெளிநாட்டில் இருந்து வீடியோ காலில் வீட்டில் உள்ள பெற்றவங்ககிட்ட பேசுகிற நீங்கள் வீட்டில், அதாவது சொந்த வீட்டுக்கே பெற்றவங்களை நேரில் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கைக்கு தகுந்த ஆவணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். இவங்களுக்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கா? தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு கிரக கோச்சார நிலைகள் மிக மிக சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷப்பட வேண்டிய ஆண்டாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சரியான முன்னேற்றம் வரும்பொழுது, அதாவது முறையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத விட தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளோ அல்லது எதிர்மறையான ஒரு சின்ன சின்ன தடைகளோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதே மாதிரி
புத்தாண்டு துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திர பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத மன குழப்பம் இருக்கக்கூடியது. வழக்கமான வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு மிக மிக சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் மகரம் ராசியை சேர்ந்தவங்க கல்யாணமாகாத தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் அல்லது ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை சனிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி வேணும் வைங்களே, சனிக்கிழமை சந்தோஷத்திற்காக இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு இருக்கணும். அதுவே புதன்கிழமை நாளில் தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா குடும்பத்துக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே சமயத்தில் பிள்ளையார் வழிபாடு. தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா புதன்கிழமை நாளில் வந்து இதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதி அற்புத அனுகூலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக பராபவ வருட தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.